சிவாய நமக. இன்னைக்கு 19/7/2026 இன்றைய தினம் அன்னதானம் திரு சுதாகர் திருமதி லதா சுதாகர் இவங்க குடும்பத்தின் சார்பாக 51 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு அன்னதானம் மொத்தம் 51 பேருக்கு தான். இன்னைக்கு அன்னதானம் 51 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு 19/7/2026 இன்றைய தினம் அன்னதானம் திரு சுதாகர் திருமதி லதா சுதாகர் இவங்க சார்பாக இன்னைக்கு 51 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மாதம் அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. திரு சுதாகர் திருமதி லதா சுதாகர் ஐயா மற்றும் அம்மா இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதமும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திரு சுதாகர் மற்றும் திருமதி லதா சுதாகர் இவங்க குடும்பம் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரருளால அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வங்கள் செழிப்போட பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இங்க திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால திரு சுதாகர் திருமதி லதா சுதாகர் அவங்க குடும்பத்தார் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். மற்றும் நமக்கு அன்னதானத்துக்கு சிறுக உதவி செய்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு 51 பேருக்கு அன்னதானம் இவங்க கொடுத்திருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரருளால எல்லோரும் நலமுடன் வளமுடன் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலையம்மனுக்கு அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலையம்மனுக்கு ஓம் நம சிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. நம்ம சாப்பிடுங்க. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி, இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன்.
பாருடா உன் பையன் என்ன புடவை கட்டிச்சுப்பா வேணானதுக்கு உனக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு. நேற்று எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னேன், ஆமா. அப்புறம் இல்லைன்ட்ட. ஆமா. இன்னைக்கு அவனுக்கு பார்க்குறேன்ற. ஆமா. சாப்பிட்டியா? அண்ணா சாப்பிட்டேன்டா அண்ணா, பசிக்கவே இல்லைடா அண்ணா. ஆத்துக்கார ஞாபகம் வந்துட்டு இருக்கோம், அதனால தான் பசி இல்லை. பசிக்கவே இல்லைடா அண்ணா. ஆலமும் வையமும் ஈசன் நின்ற கோலம் தானே. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்த்ததும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா. தேவை என்று கேட்கும் முன்னே பக்கம் வந்து ஈசன் தந்தான். போகும் பாதை எங்கென்றாலும் அங்கும் இந்த ஈசன் வந்தான். மூச்சு காற்றை தேக்கி வைத்து யோகம் ஒன்றும் செய்ததில்லை. ஈசன் பார்க்க கண்கள் தந்து வேடன் போல அன்பும் இல்லை. சிவனின் நாமம் சொன்னேன் சொன்னேன், தடையில்லாமல் மோட்சம் தந்தான். நினைத்ததும் வரம் தரும் தாயும் இந்த ஈசன் தானே. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா. நல்லா இருக்கணும், அன்னதானம் செய்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரார்த்தனை பண்ணீங்க எல்லாருக்காக. என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த அன்னதானம் திறந்து நாங்கள் சாப்பிடணும். திரு சுதாகர் லதா சுதாகர் அவங்க மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு. எல்லா செல்வங்களும் அண்ணாமலை நமச்சிவாய் மனசார வேண்டிக்குங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நமச்சிவாய் ஐயா இன்னைக்கு வந்து சுதாகர் திருமதி லதா சுதாகர் இவங்க சார்பாக மாசம் மாசம் அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. அவங்க நல்லா இருக்கும்னு வேண்டிக்குங்க. அண்ணாமலையார் சார்பாக உண்ணாமலையார் சார்பாக விநாயகரை முன்னிறுத்தி அவங்க குடும்பத்தில் குழந்தை ஊட்டியோட தீர்க்காயுஷா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும். ஆள் போல் அரசு போல் அருகம்புல் போல நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும். நீ எழுது, நான் அடிக்கிறேன். காட்டு, நீ இந்த மாதிரி கை காட்டு. பெண்ணடி கை கொடு பாட்டி, கை கொடு. 90 வயசு என்ற கை கொடுத்தா என்ன ஆயிடுது? வயசுல நாங்களாம் இருப்போமா? அண்ணா இருப்பேன், அண்ணா இருக்கணும். பவரை காட்டு, குத்து குத்து குத்து. போயிட்டு இந்த வாரம் போங்கம்மா, இப்படி உட்காருங்க. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது.
சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா சாமி பாட்டியை அச்சிட போற போய் மீனாட்சியா அதான் சாப்பிட போறீங்களா? ஒரு நிமிஷம் 90 வயசு தானா வாங்க 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 ஒரு நிமிஷம் தாத்தாவா அப்புறமா டான்ஸ் ஆடுவா இரு பாட்டிய ஒரு நிமிஷம் உட்காரு ஒரு நிமிஷம் உட்காரு ஓம் நமச்சிவாய நாமளே இருக்கிறோம் உடல் நலம் நிறைச்செல்வம் கருத்து ராற்றல் எதுவும் பதவியும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையமாக கருத்து ராற்றல் எதுவும் பதவியும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையமாக ராக்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் காட்டாகவும் வழிநடத்தியாகவும் அமையமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இன்னைக்கு கல்யாண நாள் எங்களுக்கு, அதனாலதான் ஆசீர்வாதம் வாங்க சரிங்களா? பாட்டி வாங்க வா, எங்களுக்கு கல்யாண நாள், ஆசீர்வாதம் பண்ணு சரியா? ஓம் நமச்சிவாய. அம்மா தாயே தாயே தாய் தாயே சிறந்த அந்த பூ போடணும். போடு. நீங்க எல்லாம் ஏந்துட்டேன், நீ பாடிக்கிட்டே இருக்கிறீங்க. அதான் பாடிட்டே இருக்கும்போது கண்ணா கண்ணா தாத்தா வாங்க இரு பாட்டி இரு பாட்டி ஒரே நிமிஷம் அந்த தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடும். இப்படி வந்துரு இப்படி வந்துரு இப்படி வந்துரு. ஒரு நிமிஷம் நான் சொல்லிவிடுறேன். உங்களுடைய 16ஆம் ஆண்டு சந்தோஷமான திருமண நாளை முன்னிட்டு எங்கள் அம்மா அப்பா புண்ணியத்திலையும் என் குருநாதர் பகலாதேவி தாயார் ஸ்ரீ காகபூஜிதார் குருநாதர் புண்ணியத்திலையும் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக ஒற்றுமையாக பல யுகங்களாக இருக்கிறாங்களோ அதே போல் நீங்களாம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக எல்லா எதிர்ப்பும் மீறி இந்த நிறுவனத்தை சிறப்பாக மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு கொடுக்கணும். எல்லாரையும் வாழ வைக்கணும். குழந்தை சுற்றி நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா படித்து நல்லபடியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய 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 சரிங்க சார் சரிங்க சாமி வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. செல்வ செழிப்போட இந்த திருமண நாளில் நல்ல சந்தோஷமாக சமர்த்தியாக இந்த வாழ்நாள் கூட நல்லா இருக்கும். எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும். நீங்களும் நல்லா ரொம்ப சந்தோஷம். ஆயுஷ்மான். நன்றி நன்றி. நல்லா அவ எங்கடா பொண்டாட்டிக்கான பொண்டாட்டி தாயே பெரிய தாயே கண்ணா கண்ணா கண்ணா
கோபம் இல்ல வரலடா ஆவேசம் வருதுடா ஆவேசம் வருது. பட்ட 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 நடுக்குது கோபமே இல்லை எனக்கு என்ன கோபம் கிடக்கு சரி சரி. பாரு என்னமா இருக்கு பாரு சாப்பாடு எடுத்துட்டு பாட்டி. அப்ப இல்லதாப்பா சாப்பாடு. ஆனா கொஞ்சோண்டு போடுண்டா அண்ணா கொஞ்சோண்டு நிறைய வேண்டாம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணா விடுறேன் போடுறேண்ணா போடுறேன் அப்பலாம் உள்ள இல்ல சாமி தெரியும். சரி எடுத்து வாண்ணா போடுறேன் போதுமா? பொறுமையா சாப்பிடு. சரி அண்ணா நான் படிக்கணும் கலெக்டர் வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் கலெக்டர் வேலைக்கு படிக்கிறவன் எல்லாம் கலெக்டர் அப்ப கலெக்டர் எந்த வேலைக்கு போவாரு? சிஎமாக்கி விட்டுட்டா சிஎமாக்கிட்டா உன்னை முதலமைச்சர் ஆகட்டுமான்னு கேட்கறான். ஆரியா என்ன பண்ணுவ முதலமைச்சர் ஆனா ஊருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணுவ நீ வந்து சாதம் அப்பளம் கேசரி என்னென்ன கொடுக்கணும் அது இல்ல பாட்டி நீ குடுக்கறதுல என்ன பண்ணுவ அதான் சொல்றேன். உன்னால முடிஞ்சது என்ன நல்லது பண்ணுவ தமிழ்நாட்டுக்கு என்ன உதவி பண்ணுவ தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் நீ சொன்னா தானே எனக்கு தெரியும் தமிழ்நாட்டை தலைகீழ மாத்தணும். மாத்திரியா? என்னோட நீ தானே பெரிய நீ தான் சொல்லணும் பாட்டி ஆமாம்ல சொல்லு நீ வந்து என்ன பண்ணணும் எனக்கு என்னோட ஆசை நல்லா படிக்கணும் பொண்டாட்டி வந்து ஒன்றா அடிக்கக்கூடாது நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் ஏன்டா சைடு பார்வை பார்த்துங்கிற பாட்டி. அதை பாரு எங்க அம்மா யாரு அம்மா? அது உன் மம்மியா? எங்க அம்மா என்ன பெற்றோம் சாவித்திரி பாட்டி இல்லடா, உங்க மம்மியை சொல்றாட்ட. ஏதோ உங்க அம்மா பாட்டி, ஏதோ உங்க அம்மா. இது மறந்துட்டா நீங்க வாங்க, இது வராங்க. நீங்களா? சாப்பாடு போடுமா நீங்க அவங்க அம்மாவா? நானும் உங்க அம்மா ஆமாம்மா அக்கா அப்ப வயசு அதிகமாகுதவா? ஆமா அக்கா எனக்கு 110 வயசு ஆமா உங்களுக்கு அம்மா இருக்குன்னா 110 பாட்டிக்கே இப்பதான் 12 வயசு ஆகுது பாட்டிக்கே தான் 12 சாப்பிட்டு பாட்டி சாப்பிட்டு நல்லா குழி விழுறது பாரு சிரிச்சா உன் பையனுக்கு பெரியவங்க தின்னவங்க தானே யார் கோயிலுக்கு நினைச்சு கூட பார்க்கல இல்லைன்னா என்னன்னு இது மாதிரி எல்லாம் சாப்பிட போறோம் அவப்படம் பண்ண போறோம் நம்ம எது நடக்குது பாட்டி? எல்லாமே கடவுள். அதான் சொல்றேன் நான் சந்தோஷமா நல்லா சொல்லு எங்கடா எங்க அக்கா இருக்கா? இருக்கா பாருங்க அக்கா. அக்கா அப்பா பாட்டி, நேத்தா பொண்ணு பாக்குறேன்னு நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிற. யாருக்கு யாருக்கு சொன்ன? நான் எங்க சொன்னேன் உனக்கு அக்கா பாட்டி வந்துச்சு உனக்கு அக்கானா அப்ப நான் யாரு? நீ அக்கா ஆத்துக்காரு அக்கா ஆத்துக்கார் மாமா. மாமா அத்திம்பேர் அத்திம்பேர் அத்திம்பேர். அப்ப இது பத்திரம் வந்து அத்திம்பேர்னு கூப்பிட ஆரம்பிச்சிரு. ஆமா என்ன? நன்னா இருக்கு, நல்லா இருக்குடா நன்னா இருக்கு. போ பேர் வைக்கிற பாரு நீ. அக்கா ஆத்துக்காரு. அக்கா அண்ணாமலையார் உணாமலத்தாய் ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா அன்புடன் நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீர் ஊற்றி முத்தத்தில் தான் வளர்த்து முத்து போல் கோலமிட்டு செங்காவி சுற்றமிட்டு திருவிளக்கை ஏற்றி வைத்து பழங்குடன் தேங்காயும் தம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷேசர் தான் கேட்டார். மங்களமான துளசி மகிழ்ந்திருப்ப மங்களமா என்ன வைத்து மகிழ்ந்து பூஜித்தவர்கள் ஜீவனையை போக்கி வைப்பேன் சிறந்த பலம் நான் அப்பா நமச்சிவா ஆசீர்வாதம். நமச்சிவா. நல்லா இருக்கணும்டா கண்டா ஐயோ ஐயோ என் தங்கமே அப்பா அத்திம்பேர் காலில் ஒரு அத்திம்பேர் 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 பாட்டி. அத்திம்பேர் அக்கா இவ அக்கா இவ அக்கா, நீ அத்திம்பேர் நான் அத்திம்பேர். இவர் யாரு? ஏங்க இவரு இவ கண்ணா இவரு என்ன வேணும் உனக்கு? எனக்கு அதான் கண்ண பேரன் பேரன். பேரன். பேரன் ஆயிட்டானா
அண்ணன் பாட்டினா உனக்கு சரிடா இவ யாரு இவ யாரு ஈவினிங் கண்ணன் தான் ஆ. அவன் அங்கிள் ஐயோ மதுரைக்கு போயிட்டாங்க. கடவுளே பகவானே ஆண்டவனே பாலிசா குழந்தையில நன்னா இருக்கணும், குழந்தையெல்லாம் நன்னா இருக்கணும் அப்பா, நன்னா இதே மாதிரியே இருக்கணும் அப்பா. பகவானே ஆண்டவனே முருகா பாலிசா சீம துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா அன்புடன் நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நட்டு மழிந்து நல்ல நீர் ஊற்றி அப்படியே உள்ள போய் போடுவா. உள்ள அடுப்புல தூக்கி போட்டு. உடவு வேற